கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை யாருக்கு வேத வசனம் சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஆசேரை குறித்ததான ஒரு செய்தியா இந்த செய்தி இருக்கிறது. 24வது வசனத்திலே ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயினை தோய்ப்பான்னு சொல்லிட்டு அந்த 29வது வசனம் வரைக்கும் என்னன்னா ஆசேரை குறித்ததான காரியத்தை சொல்லப்படுகிறது. அவருக்கு சொல்லப்படுகிற காரியம்தான் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் ஆதாரமா இருந்து அவருக்கு என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்ட தேவன், அநாதி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், ஏசாயா 40:28 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்க இருந்துன்னா கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவரும் அநாதி தேவனா இருக்கிறவர், சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் தான் சொல்றாரு, அவர் உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாங்க. சங்கீதம் 106:48 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதையாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து தான் அநாதியான தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவராய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முற்காலங்களிலே இருந்தார், இப்பொழுது இருக்கிறார், இனியும் என்றென்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அதனாலே அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்று சொல்லப்பட்டது போலவே அவருக்கும் முடிவு இராது. அதனாலே அவர் அநாதி தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்போ அந்த ஆராய்ந்து முடியாத காரியத்தை தான் யோபு சொல்றார் 9ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் தான். அவர் அநாதி தேவனாய் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயம் காட்ட
காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமா இருப்பதினாலே எந்த கானக பாதையா இருந்தாலும் காரிருளா இருந்தாலும் அந்த காரிருளையும் ஒளியை கொடுக்கும்படியாதான் இயேசு சிலுவையிலே அவருடைய ஒளி மகிமையின் ஒளியை இழந்தவராய் தொங்கினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பிரகாசமுடையவராய் ஜொலிக்கும்படியாக தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்ற ஒரு ஒளியை கொடுக்கிற வல்லமை பெறும்படியாய் சிலுவையிலே தன்னை அவ்வளவாய் தாழ்த்தி தன் ஜீவனை ஈந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அநாதி அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அகாபே அன்பு. எதையும் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்காத அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அது நம்மளை கானக பாதையிலும் நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படின்னா வனாந்தரத்திலே நயம் காட்டி நம்மளை அழைத்து அவருடைய அன்பை ருசிக்க வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக இதை கேட்கிற நாம் யாரா இருந்தாலும் அந்த அன்பின் தெய்வத்துடைய புயத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். அவர் நம்மை கடைசி வரை கரை சேர்க்க போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you.